கண்ணியத்துக்குரியவர்களே, அந்த முத்தகீன்கள் யார்? நம்ம கொண்டிருக்கக்கூடிய கற்பனைகளை விட்டெல்லாம் அல்லாஹ் கொஞ்சம் நம்மளை அகற்றி கொண்டு போறான். யார் அவர்கள்? அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராஇ வத்தர்ரா. முதல் தன்மை நல்ல மனசுல வச்சுக்கணும். கேள்வி கேட்ப அடிக்கடி. அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராஇ வத்தர்ரா. கஷ்டமான காலத்திலும் சிரமம் இல்லாத காலத்திலும் அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்வார்கள். இந்த காலங்களில் எல்லாம் கஷ்டமா இருக்கக்கூடிய நேரத்திலையும் சிரமமே இல்லாம சந்தோஷமா வாழக்கூடிய நேரத்திலையும் அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்வான். ஒரு டொனேஷன் வாங்கணும்னா யார்கிட்ட போய் கேட்போம்? நம்ம யார்கிட்ட போய் கேட்போம்? யார் நல்ல வசதியா இருக்கிறாங்களோ, டாக்டர், இன்ஜினியர், இப்படி ஒரு பட்டியல் வச்சிருப்போம். அவங்களுக்கெல்லாம் போன் பண்ணி டொனேஷன் கொடுங்கன்னு கேட்போம். இப்படியா இல்லையா? ஒரு பள்ளிவாசலில் ஊழியம் செய்கிறார், பள்ளிவாசலை சுத்தப்படுத்தக்கூடிய பணியை செய்கிறார். அவர்கிட்ட போய் டொனேஷன் கேட்போமா? 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 கேட்க மாட்டோம். அவருக்கே கொடுக்கக்கூடிய நிலைமையில் இருப்பார் நினைப்போம் நம்ம. ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நீங்கள் எதிர்பார்க்கவில்லை என்றால் என்ன, அல்லாஹ் எதிர்பார்க்கிறாள் அவரும் கொடுக்க வேண்டும் என்று. அதான் இந்த தீன். அவரும் கொடுக்கணும். அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராஇ வத்தர்ரா. சிரமமான நேரத்திலும் இன்பமான நேரத்திலும் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்வான். எப்படி செலவு செய்வான்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாளை மறுமையில் அல்லாஹ் 7 கூட்டத்தார்களுக்கு அரிசின் நிழலை தருவான். அதில் ஒருவர் வலதுகரம் தர்மம் செய்யும், இடதுகரம் கூட அதை அறியாது. யார் இவர்கள்? எங்கே இருப்பார்கள் இவர்கள் மறுமையில்? எங்கே இருப்பார்கள்? அரிசின் நிழலில். அரிசின் நிழலில் எத்தனை பேர் இருப்பாங்க? 7 கூட்டத்தார்கள் யாருன்னு தெரியுமா நமக்கு? எத்தனை பேருக்கு தெரியும்? இங்க வந்திருக்கவங்கள அரிசின் நிழலில் இருக்கக்கூடிய 7 கூட்டத்தார்கள் எனக்கு தெரியும். தெரியுமா? இருக்காது? கை உயர்த்துங்க பார்ப்போம். இந்த 7 கூட்டத்தார்கள் யார்? யாரெல்லாம் எங்களை அரிசி நிழல்ல ஒன்று கூடுங்க, ஒன்று கூட்டியா அல்லான்னு சொன்னா எல்லாரும் ஆமீன் சொல்லுவோம். ஆனா யாருன்னு தெரியாது அவங்க. நம்முடைய நிலைமையை கொஞ்சம் சுட்டி காட்டுறேன், தெரிஞ்சு கொள்ளுங்க. நம்முடைய கல்வியுடைய அறிவு அவ்வளவுதான். ஒரு இலக்கை அடைய வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது, ஆனால் அந்த இலக்கிற்கு எப்படி செல்ல வேண்டும் என்று இன்னும் நாம் தயாராகவில்லை. அதான் நம்முடைய நிலைமை. அல்லாஹ் பாதுகாக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கண்ணியத்துக்குரியவர்களே, நபித்தோழர்களுடைய வாழ்க்கையில் ஏராளமான உதாரணம் இருக்கிறது இந்த வசனத்திற்கு ஏற்றவாறு. அவர்கள் செலவு செய்வார்கள், எந்த நிலையில் அவர்கள் இருந்தாலும் சரி. தனக்கே இல்லை என்றாலும் அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுப்பார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொன்னார்கள்? எதை வீட்டில் விட்டு வந்தீர்கள் என்று கேட்ட பொழுது, அல்லாஹ்வையும் ரசூலையும் வைத்திருக்கிறேன். அவ்வளவுதான். எதுவும் இல்லை, அல்லாஹ்வுடைய ரசூலை இதோ உங்களுக்கு முன்னாடி. ஒரு தோழர் வருகிறார், அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில், யா ரசூலல்லாஹ், எனக்கு உணவு தேவை, இந்த இரவு பசி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள்ட்ட கேட்கிறாங்க, ஏதாவது உணவு இருக்கான்னு சொல்லி. இல்ல. யார் இந்த விருந்தாளையை கண்ணியப்படுத்துவது? ஒரு அன்சாரி தோழர் எழுந்திருக்கிறார். எழுந்திருந்து தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து செல்கிறார், வாருங்கள் என்று. மனைவிட்ட போறாங்க, கதவு தட்டி உள்ள சொன்னார்கள், மனைவியே, அக்ரிமி தைஃப ரசூலில்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய விருந்தாளியை கண்ணியப்படுத்துங்கள். என்ன உணவு இருக்கு வீட்டுல? மனைவி சொன்னாங்க, குழந்தைகளுக்கு உள்ள உணவை தவிர எதுவுமே இல்லை நம்மள்ட்ட. குழந்தைகளுக்கு இரவுக்கு உணவு இருக்கு, அவ்வளவுதான். நமக்கே உணவு இல்லை. இப்ப திருப்பி அனுப்பிச்சிட்டாங்களா? சொன்னார்கள் மனைவியை பார்த்து, அப்படியா? குழந்தைகளை உறங்கவை, விளக்கை அணைத்து விடு, நெருக்கமாக அந்த விருந்தாளிக்கு உணவை வைப்போம், குழந்தைகளின் உணவை. அவர் பசியாரட்டும், நாம் பசி இல்ல, அவர் பசியாரட்டும், நாம் பசியால் உறங்குவோம். அப்படியே குழந்தைகள் உறங்க வைக்கப்படுகிறார்கள், விளக்கு அணைக்கப்படுகிறது, அவர் சாப்பிடுகிறார். இவர்கள் சாப்பிட்டு விட்டார்கள் என்று அவர் நினைத்து எழுந்து செல்கிறார்.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுநாள் காலையில் அவரை அழைத்து சொன்னார்கள், உமக்காக அல்லாஹ் குர்ஆனில் ஒரு வசனத்தை இறக்கி இருக்கிறான். ஒரு ஏழை நபித்தோழருடைய வீட்டில் இரவில் நடந்த செய்தியை அறிந்தவன் யார்? இந்த நபித்தோழருடைய இந்த நிகழ்வை உணர்த்துவதற்காக மறுமை அழியும் வரை இருக்கக்கூடிய குர்ஆனில், உலகம் அழியும் வரை இருக்கக்கூடிய குர்ஆனில் அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்குகிறான். வயுஸிரூன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் ஹஸாஸா. தங்களுக்கு தேவை இருந்த பொழுதும் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்தவர்கள். என்ன அர்த்தம் இந்த வசனத்திற்கு? தங்களுடைய தேவையை பின்னால் வைத்து பிறரின் தேவையை முற்படுத்தியவர்கள். நம்ம எப்படி? எங்களுக்கே வழி இல்லை, உங்களுக்கு கொடுக்கணுமான்னு கேட்போம். நபித்தோழர்கள் யார்? எங்களுக்கு எதுவும் இல்லை என்றாலும் நீ மகிழ்ச்சியாக செல். சுப்ஹானல்லாஹ். அன்சாரிகள் முஹாஜிர்களை வரவேற்ற விதம், என்னுடைய சொத்தில் பாதி உமக்கு, நீ யார் தெரியாது, எந்த ஊரில் பிறந்தாய் தெரியாது, ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் வைத்துக்கொள். நீங்க சொந்த தம்பிக்கே சொத்துல சண்டை போடுறதுக்கு, சொத்து கொடுக்கிறதுக்கு கோர்ட்ல நின்று இருக்கோம். நம்ம சமூகத்துடைய நிலைமையை சொல்றேன். அல்லாஹ் பாதுகாக்கணும். இல்ல மாஷா அல்லாஹ். நமக்கு பிறகுதான் மற்றவர்களுக்கு. ஒரு ஏழை வீட்டின் வாசலில் சாப்பாட்டை கேட்டு வந்தால் ஃப்ரிட்ஜில் என்ன ஓரத்தில் இருக்கோ எடுத்து கொடுப்போம். நமக்கு அப்ப சுட வச்ச சாப்பாடு. இதுவல்ல முஃமின்களின் தன்மை. நீ எது உனக்கு சிறந்ததோ அதை கொடு. எது வீட்டில் ஃப்ரிட்ஜில் இருக்கோ அதை நீ சாப்பிடு. லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். நீங்கள் விரும்பியதை அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்யாத வரை நன்மையை அடைய முடியாது. ஒரு ஏழை ட்ரெஸ் இல்லாம இருக்காரா, நேத்து என்ன புது ட்ரெஸ் எடுத்தியோ அதை கொடுத்து பழைய ட்ரெஸ் போட்டு பண்ணி நீங்க போகணும். தான் தீன் சொல்லக்கூடிய வழிமுறை. அல்லாஹு அக்பர். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த நபித்தோழருக்காக அந்த குர்ஆனுடைய வசனத்தை இறக்கினான். அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகிறான், மன் தல்லதி யுக்ரிதுல்லாஹ கர்தன் ஹஸனா. யார் அல்லாஹ்விற்கு அழகிய கடன் கொடுப்பது? அல்லாஹ்வுக்கு என்ன கடன் இருக்கு? அல்லாஹ் எதை சொல்றான்? எனக்கு கடன் என்றால் என் அடியார்களுக்கு யார் செலவு செய்வது? அபூ தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிறார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் எங்களிடமிருந்து கடனை எதிர்பார்க்கிறானா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஆம். அப்படியே அல்லாஹ்வுடைய தூதரே, இதோ எனக்கு ஒரு தோட்டம் இருக்கிறது. அந்த தோட்டம் 600 பேரித்த மரங்களை உள்ளடக்கி இருக்கிறது. அதை அல்லாஹ்வுடைய பாதையில் கடனாக கொடுக்கிறேன். அங்க இல்ல சிறப்பு. அதைவிட சிறப்பு என்ன தெரியுமா? அந்த 600 பேரித்த மரங்கள் இருக்கக்கூடிய அந்த தோட்டத்தில் தான் அபூ தஹ்தாவுடைய வீடு இருக்கு. 600 பேரித்த மரங்கள் உள்ள அந்த தோட்டம் அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுக்கப்பட்டால் எதுவும் கொடுக்கப்பட்டது, வீடும். நடந்து வர்றாங்க தோட்டத்தை நோக்கி. மனைவி அழைக்கிறாங்க, மனைவியே வெளியே வா, வீட்டை விட்டு வெளியே வா, அல்லாஹ்வுடைய பாதையில் அதை கடன் கொடுத்து விட்டேன். சுப்ஹானல்லாஹ். இவர்கள் நபித்தோழர்கள். இவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்வதையே நோக்கமாக கொண்டவர்கள். பல நபித்தோழர்கள் போருக்கு செல்வம் கொடுக்க வேண்டும் என்ற நிலைமை வந்தால் அந்த இரவில் உழைத்து அதை அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்வார்கள். சுப்ஹானல்லாஹ். நமக்கு என்ன, ஒரு 100 ரியால் இருக்கா, யாராவது ஒரு பெண்மணி வந்து நிப்பாங்க ஏழ்மையோட, ஒரு 2 ரியால் 3 ரியால் கொடுத்தாலே உள்ளத்துல அப்படியே ஒரு கஷ்டம் வந்துடும். கொடுத்துட்டோமே. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா நகஸ மாலு அப்தின் மின் ஸதகா. ஒரு அடியான் கொடுக்கக்கூடிய சதக்காவுடைய செல்வம் ஒருபோதும் குறையாது. எப்படி குறையாது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டில் ஒரு முறை ஆட இருக்கிறார்கள். இரவுடைய நேரத்தில் ரசூலுல்லாஹ் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவிடத்தில் வந்து கேட்கிறார்கள், ஆயிஷா, அந்த ஆட்டில் எது மிஞ்சியது? ஒரு பகுதியை குறிப்பிட்டு சொன்னார்கள், இந்த பகுதி தான் அல்லாஹ்வுடைய தூதரே நமக்காக மிஞ்சி இருக்கிறது.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆயிஷா, இது அல்ல எமக்கு மிஞ்சியது, எதை நாம் கொடுத்தோமோ அதுதான் மிஞ்சியது. எதை நாம் ஏழைகளுக்கு பிறருக்கு கொடுத்தோமோ அதுதான் மிஞ்சியது. இது நாம் சாப்பிட்டு முடிப்பது. அல்லாஹு அக்பர். ஒரு அழகான ஒரு நிகழ்வை கேளுங்கள், உள்ளங்கள் எல்லாம் பூரித்துவிடும் இந்த நிகழ்வை கேட்டால். ஒரு ஏழ்மையான நிலையில் ஒரு தாய் வருகிறாள் 2 குழந்தைகளோடு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவிடத்தில். ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டிற்கு உணவு கேட்டு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய நிலைமையை பார்த்தவுடன், அவங்களுடைய வீட்டில் என்ன சாப்பாடு இருக்கும்? ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டில் என்ன சாப்பாடு? நம்ம இஃப்தார்ல வைக்கிற உணவு மாதிரியா? சஹர்ல வைக்கக்கூடிய வகை வகையான உணவுகள் மாதிரியா? ரமதான் பசியோடு காலை இஃப்தாரில் இருந்து சஹர் வரை இருப்பதற்கு, சஹரில் இருந்து இஃப்தார் வரை. ஆனா நமக்கு சஹர்ல சாப்பிடுற சாப்பாடு அடுத்த இஃப்தார் வரைக்கும் கூட போதுமானது. அல்லாஹு அக்பர். இஃப்தாருக்கு பிறகு 3 சாப்பாடு அவருக்கு. இஃப்தாருக்கு, மக்ரிபுக்கு பிறகு அப்புறம் கியாமுல் லைலுக்கு பிறகு. இல்ல மாஷா அல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வீட்டில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அந்த ஏழையான அந்த பெண்மணிக்கும் அந்த 2 குழந்தைகளுக்கும் 3 பேரித்தம்பழம் கொடுக்கறாங்க. அதான் அவங்க வீட்டில் இருந்தது. அந்த பெண்மணி பசியோடு இருந்த தங்களுடைய 2 பிள்ளைகளுக்கு, ஒரு பிள்ளைக்கு 1 பேரித்தம்பழம், இன்னொரு பிள்ளைக்கு 1 பேரித்தம்பழம், இன்னொன்னு தனக்கு. நியாயமான பங்கீடு, நியாயமான பங்கீடு தானே. அந்த தாய் சாப்பிடல அந்த 1 பேரித்தம்பழத்தை. அந்த 2 குழந்தைகளும் சாப்பிட வரைக்கும் கொஞ்சம் காத்திருக்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு பார்க்கறாங்க அதை. அந்த 2 குழந்தைகளும் பேரித்தம்பழத்தை சாப்பிட்டு முடிச்சிருச்சு. தாய்க்கு ரொம்ப சந்தோஷம். அதுக்கு பிறகு அந்த பேரித்தம்பழத்தை சாப்பிடலான்னு வாய்க்கு கொண்டு போறாங்க. அந்த 2 குழந்தைகளும் கேட்குது, எனக்கு கொடுங்கன்னு சொல்லி. சுப்ஹானல்லாஹ். உடனடியாக அந்த தாய் அந்த 2 பேரித்தம்பழத்தை பிரித்து ஒரு பகுதியை ஒரு குழந்தைக்கு, இன்னொரு பகுதியை இன்னொரு குழந்தைக்கு கொடுக்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், ஃபஅஜபனி ஷஅனுஹா, அந்த பெண் செய்த அந்த செயல் என்னை ஆச்சரியப்படுத்தியது. சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தவுடன் அதை நான் அறிவித்தேன். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், இன்னல்லாஹ கத் அவ்ஜப லஹா பிஹல் ஜன்னஹ் அவ் அஅதகஹா பிஹா மினன் நார். அல்லாஹ் இதனால் அந்த பெண்ணுக்கு சொர்க்கத்தை கடமையாக்கினான், அல்லது நரகத்திலிருந்து அல்லாஹ் விடுதலை அளித்தான். கொஞ்சம் யோசிங்க. தன்னுடைய குழந்தையின் பசியை ஆற்றியதற்காக அந்த பெண்ணை கண்டு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், அவர்களை கண்டு நான் ஆச்சரியப்பட்டேன். ரசூலுல்லாஹ்விடத்தில் தெரிவித்தேன், இந்த செயலுக்காக சொர்க்கம் கடமையாக்கப்பட்டது அந்த பெண்ணுக்கு. நமக்கு சதக்கா கொடுத்தா சொர்க்கம் கிடைக்குமான்னு இன்ன வரைக்கும் தெரியாது. ஒரு ஏழைக்கு 2 திர்ஹம் கொடுத்தா அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை கொடுப்பான்னு யோசிச்சிருக்கோமா என்னைக்காது? சுப்ஹானல்லாஹ். சொர்க்கம் தொழுதால் மட்டும் கிடையாது, ஜக்காத்து கொடுத்தால் மட்டும் கிடையாது, ஹஜ் செய்தால் மட்டும் கிடையாது, வார வாரம் உம்ராக்கு போயிட்டு வந்தா மட்டும் கிடையாது. ஒரு நாய்க்கு தண்ணீர் கொடுத்ததற்காக ஒரு விபச்சாரியை அல்லாஹ் மன்னித்து இந்த பெண்ணுக்கு அல்லாஹ் மன்னிப்பை வழங்கினான். இன்னொரு ஆண் தண்ணீர் கொடுத்ததற்காக இன்னொரு நாய்க்கு அல்லாஹ் அந்த ஆணை மன்னித்து அவருக்கு அல்லாஹ் நன்றி செலுத்தினான். இதான் தீன். இதான் நமக்கு கொடுக்கப்பட்ட மார்க்கம். இந்த மார்க்கத்தில் எதை செய்தாலும் அங்கே முடிவு சொர்க்கமாக அமையும். அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராஇ வத்தர்ரா. முதல் தன்மை செயல்படுத்துவோமா இன்ஷா அல்லாஹ். வீட்டில் யாராவது ஏழை வந்து நின்றால் எது சுட வச்ச சாப்பாடோ, எது அன்னைக்கு சமைச்ச சாப்பாடோ அதை கொடுத்துட்டு, எது பழைய சாப்பாடோ அதை நம்ம சாப்பிடணும். எது சிறந்ததோ அதை பிறருக்கு கொடுத்து, எது போதுமானதோ அதை அதனோடு வாழ வேண்டும். நான் என் குழந்தைக்கு சிரமம் இருந்தால், அதற்கு மேல் சிரமம் உள்ள ஒரு குழந்தை இருந்தால், என் குழந்தைக்கு நான் கொடுப்பதை விட அந்த குழந்தைக்கு கொடுத்துட்டு இந்த குழந்தைக்கு இருக்கிறத கொடுக்கணும். இவர்கள்தான் முஃமின்கள், இவர்கள்தான் முத்தகீன்கள்.